புதுக்கோட்டையில் எலி ஸ்ப்ரேவை வைத்து விளையாடிய 4 குழந்தைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி. எலி பேஸ்ட்லாம் தடை செய்யப்பட்ட ஒன்று. இதை தடை செய்யப்பட்டால் மட்டும் போதுமா? அது நடைமுறையில இருக்கா, விற்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத கண்காணிக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். 4 குழந்தைகள் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது? மருத்துவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? ராதா, 6-7 வயது வரையிலே குழந்தைகளை பெற்றோர்கள் கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும் என்பார்கள். ஏனென்றால் இது போன்ற தவறுகள் நடந்துவிடக்கூடாது. சின்ன குழந்தைகள் கீழே கிடக்க பொருள் எடுத்து வாயில் வைப்பாங்க, அதனால பாதிப்புகள் வரும் என்பதற்காகத்தான் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதன்படிதான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உள்ள மன்னவேளாம்பட்டி கிராமத்தில் ஒரு 4 குழந்தைகள் மாலை விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டில் காருக்கு பயன்படுத்தக்கூடிய எலி கொல்லி ஸ்ப்ரே கீழே கிடந்திருக்கு. அதாவது பயன்படுத்திட்டு தூக்கி போட்ட அந்த ஸ்ப்ரே கிடந்திருக்கு. அதை இந்த பசங்க எடுத்து ஒரு முகத்தில் அடிச்சு கொண்டதோடு வாயிலையும் வச்சிருக்காங்க. அதன் பின்புதான் பெற்றோருக்கு அந்த பசங்க எலி மருந்து இது மாதிரி வாயில் வச்சு தெரிய வந்திருக்கு. உடனடியாக அவங்க புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்த முதலே அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த 4 குழந்தைகளுக்குமே தீவிர சிகிச்சை மற்றும் கண்காணிப்புல மருத்துவக் குழுவினர் ஈடுபட்டு வர்றாங்க. இப்ப அவங்க பெற்றோர்களை பொறுத்தவரையில குழந்தை வீட்டுக்கு வெளில விளையாடிட்டு இருந்தது நாங்க கவனிக்கல. இந்த பசங்க அதுக்கப்புறம் எடுத்து வாயில் வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. இப்ப பெற்றோர் கூட ஒருத்தவங்க இருக்காங்க, கேட்போம். அக்கா, நம்ம குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கணும்னு சொல்லுவோம். இப்ப நேற்று நடந்தது என்னம்மா? ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் கொடுத்து பசங்களோட விளையாட போனாங்கன்னு தான் நாங்கள் நம்பிட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிள்ளைங்க ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. விளையாடவும் சரி பக்கத்தில் தான் பார்த்துக்கிட்டு அப்போதான் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் இன்னொரு கை குழந்தை வச்சிருக்கோம். அந்த கை குழந்தைங்களுக்கு பக்குவம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க கொல்லை சைடு போய் அந்த பாட்டில் கிடந்ததை ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து எடுத்து சாப்பிட்டான். அது வரையும் தான் தெரியும். அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அது வரையும் எங்களுக்கு தெரியாது இந்த சப்புனது. பக்கத்து வீட்டு இன்னொரு அக்கா இவன் சட்டையை இப்படி நாக்கால தொடச்சிட்டு வரும்போது தான் என்னடான்னு கேட்டும்போது நாங்கள் அந்த மாதிரி எலி அந்த இதை படம் போட்டிருந்தோன்னே எலி இதை சாப்பிட்டுட்டோம், ஸ்ப்ரேயை சப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த அக்கா போய் என் பையனை கூட்டி போய் அந்த ஸ்ப்ரேயை எடுத்துட்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா போய் அந்த போட்ட இடத்துல எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்தோடனே அப்புறம் அந்த அக்கா எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி தனப்பிரியா எல்லாம் சேர்ந்து ஸ்ப்ரேயை சப்பிட்டாங்க அப்படின்னோன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோன்னா இங்க மெடிக்கலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ராதா, இவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. இப்ப மருத்துவமனையில அவங்க 4 குழந்தைகள் நல்லா இருக்காங்கன்னு மருத்துவர் சொல்றாங்க. இருந்த போதும் 2 அல்லது 3 நாட்கள் கண்காணிப்புல இருக்கணும். ஏன்னா இது எலி மருந்து ஒருவேளை வயிற்றுக்குள்ள போயிருந்தால் கல்லீரல் பாதிப்பு உள்ளிட்ட வரலாம் என்பதால நாங்க மருத்துவ கண்காணிப்புல வச்சிருக்கோம், தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு வரோம்னு சொல்றாங்க. இப்ப இந்த எலி பேஸ்ட் நீங்க முதல்ல கேட்டீங்க. எலி பேஸ்ட்டுக்கு தமிழக அரசு கடந்த 2022ஆம் ஆண்டே தடை விதிச்சிருச்சு. எலி பேஸ்ட்னால் பல உயிரிழப்புகள் நடந்ததால எலி பேஸ்ட்டுக்கு தடை விதிச்சுட்டாங்க. இப்ப இந்த மாணவர்கள் உட்கொண்டதாக சொல்லக்கூடியது காருக்கு பயன்படுத்தக்கூடிய எலிக்கொல்லி ஸ்ப்ரே. இந்த கார்களில் எலிகள் வராமல் தடுப்பதற்கு அந்த ஸ்ப்ரே பயன்படுத்துவாங்க. இப்ப அதற்கும் தடை விதிக்கணும். அதே போல முடிந்த இது போன்ற விஷப்பொருட்கள் கீழே தூக்கி வீசிடாம மண்ணுக்குள்ள வெட்டி புதைக்கணும் உள்ளிட்ட விழிப்புணர்வுகளையும் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டியது இருக்கு. ராதா, நிச்சயமாக முத்துப்பழம்பதி. தீமைக்கும் நன்மைக்கும் வித்தியாசம் தெரியாத பருவம் குழந்தை பருவம். அவர்களை கண்காணித்து நல்ல முறையில் வளர்ப்பது பெற்றோருடைய கடமை. அந்த கடமை ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.